ஸோ இந்த மிதக்கும் சோலார் மின் உற்பத்தி நிலையம். ஸோ இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து பார்த்தோம். பட் இருந்தாலும் இங்கே ஒரு டைம் என்னென்னு பார்த்தோம். ஸோ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நர்மதா நதியில் 3950 கோடி செலவில் வந்து இது கட்டியிருக்காங்க. சரிங்களா? முதல் கட்டமாக 278 மெகாவாட் வந்து இது செய்ய திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? மத்திய பிரதேசத்தில் இருக்கு. சூரிய ஆற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதால் அது கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த கார்பன் உமிழ்வுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதாவது பவர் ஜென்ரேஷன் பண்ணும்போது கோல், அதாவது நிலக்கரி யூஸ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மாசுகள் வந்து ஏற்படும். சரிங்களா? அது வந்து நம்ம கார்பன் உமிழ்வும் சொல்லுவோம். சரிங்களா? கரி, நிலக்கரி இந்த எரிக்கும் போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேறும். ஸோ அதனால கார்பன் உமிழ்வு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அதாவது சிஓபி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய நாடுகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, உலக நாடுகள் வந்து ஐநா அவங்களாம் சேர்ந்து இந்த கார்பன் உமிழ்வை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள நாங்க வந்து இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சில இலக்குகள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இலக்குகளை நிறைவேற்றும் விதமாக இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 12 லட்சம் டன் கார்பன் உமிழ்வு வந்து தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அணையோட நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் வந்து ஆவியாவது வந்து தடுக்கப்படும். ஸோ தண்ணிக்கு மேல நம்ம வந்து அந்த சோலார் பிளேட்ஸ் வந்து வைக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணி வந்து ஆவியாகிறது கம்மியாகும்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து 60 to 70% வந்து சேமிக்கப்படும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட யூனிட்டுக்கு வந்து 3.21 பைசா தான் செலவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் மிதக்கும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் எங்கன்னா முதலாக ஃபர்ஸ்ட் இப்போ மத்திய பிரதேசம் வந்து பண்றாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது பீகார் முதல்வர் கற்பூரி தாக்கர் அவருக்கு என்ன பண்றாங்கன்னா பாரத் ரத்னா வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்தியாவின் மிக உயரிய விருது அப்படின்னா பாரத் ரத்னா தான். சரிங்களா? இது முதல் உயரிய விருது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதாவது ரொம்ப பெரிய விருது இந்தியாவிலேயே வந்து இதுதான் வந்து உயரிய விருதுனா பாரத் ரத்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன், அதுக்கப்புறம் பத்மபூஷன், அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ அப்படிதான் வந்து விருதோட ஆர்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாரத் ரத்னா, அதுக்கப்புறம் பத்ம விபூஷன், பத்மபூஷன், அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ. சரிங்களா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பீகாரோட முன்னாள் முதல்வராக இருந்திருக்காரு. ஸோ 1954ஆம் ஆண்டுல வந்து இந்த விருதை வந்து கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஸோ கலை இலக்கியம், அறிவியல், பொது சேவை உள்ளிட்ட துறைகளுக்கு தான் வழங்கினாங்க. ஸோ இவருக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவரோட மறைவுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. ஸோ பீகாரோட சமஸ்திபூர் மாவட்டத்தில் இவர் பிறந்ததெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? இவர் என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறத பற்றி பார்ப்போம். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தை ஒரு தியாகி. அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் கட்சியில சேர்ந்து பீகார்ல வந்து முதல்வராக இருந்திருக்காரு. சரிங்களா? கற்பூரி தாக்கர். அதே மாதிரி இவரோட ஆட்சி காலத்துல தான் முழு மதுவிலக்கு. சரிங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பீகார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு வந்து ஃபுல்லா இருக்க மாநிலங்கள். சரிங்களா? அங்கெல்லாம் மது வந்து கிடையாது. ஸோ அதில் பீகார்ல வந்து முழு மதுவிலக்கு வந்து கொண்டு வந்ததுல இவருடைய பங்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதனால இவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாரத ரத்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருஷ்டி 10 ஸ்டார் லைனர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளில்லா கண்காணிப்பு வாகனம். சரிங்களா? இது யார் தயாரிச்சிருக்காங்கன்னா அதானி நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா முக்கியமான அம்சம் என்னன்னா இது வந்து உள்நாட்டிலேயே தயாரிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்தியாவோட முழுக்க இந்தியாவோட உள்நாட்டு தொழில்நுட்பத்தை மட்டுமே பேஸ் பண்ணி இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த திருஷ்டி 10 ஸ்டார் லைன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. ஸோ இதை வந்து விமானப்படையிட்ட ஒப்படைக்கிற நிகழ்ச்சி வந்து ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சிறப்பம்சம் என்னன்னா இந்த வாகனத்தில் கிட்டத்தட்ட 36 மணி நேரம் வந்து பறக்கும். 450 கிலோ எடையுள்ள பொருட்களை வந்து எடுத்து செல்லும். அதே மாதிரி எல்லா காலநிலையிலும் வந்து
இது வந்து வானில் பறக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். ஸோ நெய்தல் அப்படின்னாவே இந்த கடல் மற்றும் கடல் சார்ந்த இடங்கள் தான் சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா நம்ம தமிழ்நாட்டோட கடற்கரை சுற்றுச்சூழலை வந்து பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசு மற்றும் உலக வங்கி ரெண்டும் சேர்ந்து இது கொஸ்டின்லாம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கத்தை பத்தி பார்த்தீங்கன்னா, எந்த வங்கியுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறதுன்னு கேட்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் அதனால எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டோம்னா, அதில எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நம்ம கேதர் பண்ணி படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒன் லைனரா நிறைய பேர்லாம் குடுக்குறாங்க. பட் ஒன் லைனரா படிக்கிறதுல அந்த கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு புரியாது. அதிலிருந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸும் நீங்க வந்து பெரிய அளவுல வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டா அதில எல்லா டீட்டெயில்டா படிச்சுக்கிறது நல்லது. ஓகே. ஸோ தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் பார்த்தீங்கன்னா, உலக வங்கியோட நிதியுதவியுடன் தமிழ்நாட்டோட கடற்கரை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து இணைந்து இந்த நெய்தல் மீட்சி இயக்கத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 1675 கோடி செலவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக சட்டப்பேரவையில 2023 மற்றும் 24 பட்ஜெட்ல பருவநிலை மாற்றத்தை தாக்கலும், மக்கள் தொகை பெருக்கத்தாலும் கடலோர சுற்றுச்சூழல் வந்து வாழ்வாதாரம் வரும் காலங்களில் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நிறைய விஷயங்கள் கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு, கடல் மாசுபாட்டை கம்மி பண்றதுக்கு, கடல்சார் உயிரியல் பன்முகத்தன்மை வந்து பாதுகாக்க, சரிங்களா? இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நெய்தல் மீட்சி இயக்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கடற்கரைகள் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கடற்கரைகள், சரிங்களா? கடலூர் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாங்குரோவ் அந்த காடுகள் அதெல்லாம் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மன்னார் வளைகுடா கிட்ட பார்த்தீங்கன்னா, கடல் பசு பாதுகாப்பகம் இருக்கு. சரிங்களா? அங்கலாம் நெறையா வந்து சுற்றுச்சூழல் வந்து மாசுபட்டுட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுனால, அங்க வாழ்ற சிறப்பு வாய்ந்த உயிரினங்கள வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு இதெல்லாம் கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா, 345 கோடி. ஸோ இந்த திட்டத்தின் சார்பாக என்னென்ன திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்கன்னா, ஸோ கடம்பூர் பள்ளியல் பாதுகாப்பு பூங்காவும், அதுக்கப்புறம் 60 கோடியில நாகப்பட்டினம் மற்றும் சென்னையில கடல் ஆமை பாதுகாப்பு மையம், அதுக்கப்புறம் 90 கோடியில தஞ்சாவூர் மனோரால பன்னாட்டு கடல் பசு பாதுகாப்பு மையம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரூபாய் 275 கோடியில கடலோர சதுப்பு நில பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு திட்டம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தின் சார்பாக கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 200 கோடியில கடலோர அலையாத்தி காடுகள், அலையாத்தி காடுகள், மாங்குரோவ் காடுகள் இதெல்லாமே ஒண்ணு தான். சரிங்களா? அத வந்து மேம்படுத்துவதற்காகவும், மன்னார் வளைகுடால சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் களியாச்சி தீவுல வந்து கடல் ஈர்ப்பை வந்து தடுப்பது, பவளப்பாறைகளை புனரமைப்பது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே அந்த திட்டத்தின் கீழ தமிழக அரசு வந்து செய்யப்போற விஷயங்கள். சரிங்களா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, 70% தொகை வந்து உலக வங்கியும், தமிழக அரசும் வந்து பண்றாங்க. சரிங்களா? 70% உலக வங்கி, மீதி தமிழக அரசு பண்றாங்க. ஸோ 5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2028, 29 நிதியாண்டு வரைக்கும் இது வந்து செயல்படுத்தப்பட திட்டமிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த திட்டத்திங்களோட தலைவராக, தலைமைச் செயலரா யார் இருக்காங்களோ அவங்களும், அதுக்கப்புறம் அத ஒருங்கிணைப்பாளருக்காக ஒரு திட்ட இயக்குனர வந்து போடுறாங்க. சரிங்களா? மற்றும் 18 உறுப்பினர்கள் வந்து இதில இருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த திட்டத்த வந்து பண்றாங்க. ஸோ மேபி இத வந்து கேட்கலாம். சரிங்களா? தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். ஓகே. அடுத்து டீல்ஸ், அதாவது டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட் புரோகிராம். இது வந்து தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 2 பேரும் இணைந்து வந்து செய்றாங்க. சரிங்களா? ஸோ எதுக்காகன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்பங்கள வந்து பயிற்றுவிக்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட இணைந்து இந்த திட்டத்த வந்து தொடங்கியிருக்காங்க தமிழக பள்ளிக் கல்வித்துறை. ஃபர்ஸ்ட்டு 14 அரசு பள்ளியில மட்டும் ஒரு அ ஃபர்ஸ்ட்டு தொடங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா 100 பள்ளியில வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து 100 பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு ஒரு 16 பள்ளியில ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க.
ஓகே, அடுத்தது மத்திய அரசின் வருடாந்திர தூய்மை கணக்கெடுப்பு பற்றிய பட்டியலில் இந்தியாவோட தூய்மையான மாநிலமாக மகாராஷ்டிரா வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸ்வச் சர்வேக்ஷான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? தூய்மை கணக்கெடுப்பு அல்லது ஸ்வச் சர்வேக்ஷான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்வச்னா தெரியும், தூய்மை, சர்வேக்ஷான்னா கணக்கெடுப்பு. சரிங்களா? தூய்மை கணக்கெடுப்பு எனப்படும். இது பார்த்தீங்கன்னா 2016 இருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? 2014லயே பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதை பற்றின கணக்கெடுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு. 2023க்கான தரவரிசையை வந்து யார் வெளியிடுறாங்கன்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை. சரிங்களா? ஸோ இவங்க தான் வெளியிடுறாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா இது வந்து நகரங்களுக்கு வந்து இவங்க வெளியிடுவாங்க. இதே கிராமங்களா இருந்தா சரிங்களா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? அவங்க வந்து வெளியிடுவாங்க. ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து நகரங்கள் பற்றினதுனால மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை. ஸோ இது வந்து மாநிலங்களுக்கான தரவரிசையில் மகாராஷ்டிரா வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் வந்து 2வது இடத்துல இருக்கு, சத்தீஸ்கர் வந்து 3வது இடத்துல இருக்கு. ஸோ இது வந்து மாநிலங்களுக்கு. அதுக்கப்புறம் நகரங்கள், தூய்மையான நகரங்கள்ல எந்த சிட்டி வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தூர். சரிங்களா? மத்திய பிரதேசத்தோட இந்தூர் தான் வந்து ஓவரால் ஸ்டேட் எடுத்துட்டா மத்திய பிரதேஷ் செகண்டு, இந்தூர் மட்டும் சிட்டி அப்படின்னா இந்தூர் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் குஜராத்தோட சூரத் வந்து 2வது இடத்துலையும், நவி மும்பை வந்து 3வது இடத்துல இருக்கு. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் 3 ரேங்க். ஸோ இதில் முக்கியமாக என்னன்னா இந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா 7வது ஆண்டாக நாட்டின் தூய்மையான நகரமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக 7th இயரா இது வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே இருந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? தூய்மை கணக்கெடுப்பு. அதுக்கப்புறம் பூந்தமல்லியில சென்னை பூந்தமல்லியில 140 ஏக்கர் நிலப்பரப்புல ரூபாய் 500 கோடி செலவில் நவீன திரைப்பட நகரம். சரிங்களா? தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்படவிருக்கு. சரிங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து அரசு, தமிழக அரசே பண்றாங்க. அதனால தான் இது முக்கியம். உச்சநீதிமன்ற சட்ட சேவைகள் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நால்சான்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவச சட்ட சேவைகள்லாம் வழங்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கு. ஸோ அந்த இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி டிஆர் கவாய் அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ 1987லயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இது நம்ம இங்கே பாலிட்டி படிக்கும்போது நல்லாவே பார்ப்பீங்க. இந்த நால்சான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த சட்டப்பிரிவின் கீழ் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் விருது. சரிங்களா? யாருக்கு கொடுத்துருக்காங்க, சிறந்த வகையில் வந்து தமிழ் தொண்டாற்றிய பால முருகனடி சுவாமி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருவள்ளுவர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆண்டு 2023 லாஸ்ட் இயர் எப்பவுமே சரி, ஆமாம் 23க்கான விருது 24 வந்து வழங்கப்படும். ஓகேங்களா? தமிழக அரசு அறிவித்துள்ளது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நம்ம ஜனவரி 26 பார்த்துருப்பீங்க. அந்த குடியரசு தின இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு விருது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் முன்னாடியே அறிவிச்சிருவோம். ஓகேங்களா? பாலமுருகனுடைய சுவாமிகளுக்கு இந்த ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது வழங்கப்பட்டுள்ளது தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டுக்கான அதே மாதிரி அண்ணா, காமராஜர், சரிங்களா, பாரதியார், பாரதிதாசன் மற்றும் திருவிக, கியாபி விஸ்வநாதன் விருதுகளும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரத்னகிரி பாலமுருகனுடைய சுவாமிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2023 பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணா விருது வந்து பார்த்தீங்கன்னா பத்தமடை பரமசிவம், காமராஜர் விருது பார்த்தீங்கன்னா பாலராமன், பாரதி மகாகவி பாரதி விருது பார்த்தீங்கன்னா கவிஞர் பழனி பாரதிக்கும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் மா முத்தரசு,
தமிழ் தென்றல் திருவிக்கா விருது பார்த்தீங்கன்னா எஸ் ஜெயசீல ஸ்டீஃபன் உங்களுக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க. சரிங்களா? சார் சொல்லுங்க. காமராஜர் விருது, கி.ஆ.பி. விஸ்வநாதன் விருது 2024 தானுங்க சார்? ஆமா. அடுத்தது கி.ஆ.பி. விருது பார்த்தீங்கன்னா இரா கருணாநிதி. சரிங்களா? இரா கருணாநிதி அவர்களுக்கும் வழங்கியிருக்காங்க. சரிங்களா? முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதன். தமிழ் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அடுத்தது பிரவாசி பாரதிய திவாஸ் ஜனவரி 9. ஸோ முதலே பார்த்தோம், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் நம்ம சொல்லுவோம். தன் தாயகத்திற்கு அதன் புலம்பெயரும் சமூகங்களுக்கும் இடையே வலுவான தொடர்பை மேம்படுத்தி பல்வேறு துறைகளிலிருந்து வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பு மற்றும் சாதனைகளை இந்த நாள் வந்து குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த ஆண்டுக்கான 2024ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னா, பொலிவுறு எதிர்காலத்தின் நன்கு இணைப்பது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? 2003ல இருந்தே என்ன பண்றாங்க, இந்த பிரவாசி பாரதிய திவாஸ் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பெரிய லெவல்ல வந்து நம்ம தெரியுது. சரிங்களா? வெளிநாட்டுல இருந்து பெரிய பெரிய தலைவர்கள் வந்து வர வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்தது தமிழகத்தின் அடுத்த தலைமை வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். சரிங்களா? ஸோ அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லுவோம் நம்ம தலைமை வழக்கறிஞரை. சரிங்களா? அவங்க தான் இது பி.எஸ். ராமன். இந்தியாவோட முதல் செமிகண்டக்டர் வந்து வெளிவர போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சார்ந்த மைக்ரான் டெக்னாலஜிஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குஜராத்தில் சனந்த் நகரில் செமிகண்டக்டர் வந்து ஃபேக்ட்ரி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த ஃபேக்ட்ரியில இருந்து தான் ஃபர்ஸ்ட் முதல் செமிகண்டக்டர் வந்து நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். சரிங்களா? அதான் சொல்கிறாங்க, அது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செமிகண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட உருவாக்க முக்கியமாக இந்தியா வந்து ஒரு மையமாக உருவாக்க கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பசுமை எரியாற்றல் கட்டமைப்பு குஜராத்தில் இருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நிறையா அவங்க என்னது இந்த கோல் இல்லை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விண்டு, அதுக்கப்புறம் சோலார் இதை யூஸ் பண்ணி நிறையா வந்து மின்சாரங்கள் வந்து தயாரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்குது. இதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவான தொழில்நுட்பத்தை சார்ந்த வேலையாட்கள் வந்து கிடைக்கிறது. சரிங்களா? இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப சேலரி கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்து பூமிங் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக இதில் என்னன்னா செமிகண்டக்டர் இந்தியாவோட முதல் செமிகண்டக்டர் குஜராத்தில் சனத் நகரில் இருக்க அந்த ஆலை அதுலேருந்து வெளிவர போகுது. சரிங்களா? அது ஸ்வச் பாரத் அபியான் அதே தான். ஸ்வச் சர்வேக்ஷனில் தமிழ்நாட்டில் என்ன நம்ம அங்கே அப்போ பார்த்தது இந்தியா லெவலில் என்ன பார்த்தோம், இங்கே வந்து தமிழ்நாட்டில் என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மறைமலை நகராட்சி தரவரிசை பட்டியலில் முதலிடம் வந்திருக்கு. சரிங்களா? மதுராந்தகம் 57வது இடமும் செங்கல்பட்டு 93வது இடம் வந்திருக்கு. இது வந்து இந்திய அளவில் தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? சரிங்களா? மறைமலை நகர் தமிழக அளவில் முதலிடம் வந்திருக்கு. சரிங்களா? நகராட்சி ஸ்வச் சர்வேக்ஷனில் தமிழக அளவில் முதலிடம் பெற்ற நகராட்சி இது அப்படின்னா மறைமலை நகர் நகராட்சி. சரிங்களா? அடுத்தது 10வது உலக தமிழ் பொருளாதார மாநாடு சென்னையில் வந்து நடக்குது. இந்த உச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்ல இருந்து வணிகர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த அல்லது வணிகர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தங்களுடைய என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அறிவுப்புலனையும் உற்பத்தி திறனையும் வந்து இந்த தளத்தில் வந்து பகிர்ந்து கொள்ள இது வந்து வழிவகுக்கும் சொல்றாங்க. சரிங்களா? 10வது உலக தமிழ் பொருளாதார மாநாடு எங்க நடக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சென்னை. புதிய பள்ளியூர் பெருக்க பராமரிப்பு தளங்கள். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மதுரை அரட்டாப்பட்டியில தான் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் ஒரு 4 பிளேஸ்ல கொண்டு வராங்க. சரிங்களா? அது என்னென்ன பிளேஸ் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ தமிழ்நாட்டோட முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தளம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான். சரிங்களா? மதுரை அரட்டாப்பட்டி.
இப்ப கொண்டு வந்திருக்கிறது அடுத்த 4 தளங்கள். அதை எங்கன்னு பார்க்கலாம். ஸோ காசம்பட்டி திண்டுக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் தோட்டங்கள் கடலூர், அப்புறம் இடையப்பட்டி மதுரை, கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா குரியனப்பள்ளி வனத்தொகுதி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலங்களாக தற்போது தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ முதலாக 2022 நவம்பரில் தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலமாக மதுரை மாவட்டம் அரட்டாப்பட்டியில் வந்து இருந்துச்சு. சரிங்களா? பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலம் வந்து அறிவிக்கப்பட்டது. இப்போ வந்து மீதி இந்த 4 இடங்களும் இப்போ 2வதா அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அதிக வெப்பமான ஆண்டாக 2023 ஆண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ 2019 இருந்தே ஒவ்வொரு ஆண்டுமே அதிக வெப்பமான ஆண்டாக பதிவாகிட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த வகையில் இது இப்போ 2023 அதிக வெப்பமான ஆண்டாக பதிவாயிருக்கு. சரிங்களா? ஸோ இதை வந்து கம்மி பண்றதுக்கு தான் கார்பன் உமிழ் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே, இவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்கு. சரிங்களா? ஜனவரி 1ல இருந்து 15 வரைக்கும். ஸோ நம்ம இன்னும் முன்னாடி நிறைய இருக்கு, பட் லாஸ்ட் கிளாஸ்ல இதை நம்ம நடத்திட்டோம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இதுவே நமக்கு ஒரு 21 பேஜுக்கு மேல வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த 15 நாளைக்கு இருக்கு. ஸோ ஒரு மந்த்துக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு 60 பேஜ் எனக்கு தெரிஞ்சு வரும். சரிங்களா? அப்போ 60 பேஜ் கிட்டத்தட்ட நான் சொல்றது ஆவரேஜா சொல்றேன். சரிங்களா? அப்போ 60 பேஜ் அப்படிங்கிறது அதிலே ஒரு பேஜுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வச்சா கூட 60 கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ ஒரு பேஜுக்கு ஒன்றும் இருக்காது, அட்லீஸ்ட் ஒரு 2-3 இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு 180 கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து படிப்பீங்க. சரிங்களா? ஸோ அதுவே போதுமான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அதை வந்து எல்லாமே கேட்பாங்களான்னு தெரியாது. அதனால லிமிட்டடான முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ஸானது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம சொல்லிட்டோம். வெறும் ஓரலாக சொல்லியிருந்தேன். இது வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து இதில் போட்டிருக்கேன். சரிங்களா? வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான் நமக்கு. சரிங்கண்ணா? கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம நல்லா சொன்னேன். எழுதி உங்களுக்கு சொல்கிறத விட இந்த மாதிரி பிடிஎஃபாக சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நமக்கும் டைம் வந்து சேவ் ஆகும். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டுக்கெல்லாம்